அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் முருகப்பெருமானின் அருளால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் 23க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் துலா ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்குது. அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணியின் போது உங்களுக்கு சிலருக்கு வெளியூர் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்குது. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்கள் வாங்குவீங்க. இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படலாம். வெளியில் உண்பதை, நேரம் தவறி உண்பதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணை உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அலுவலகத்தில் உற்சாகமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்வீங்க. ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக பேசினாலும் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சக வியாபாரிகளுடன் நல்ல ஒரு போக்கு ஏற்படலாம். பங்குதாரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு காலமாக இருக்குது. உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே முருகப்பெருமான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சனி செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். அரசியல்வாதிகள் தலைமையின் ஆதரவு கிடைச்சிருக்கு. சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடியதாகவும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலை முடிவுக்கு வரும். வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். எடுக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ப லாபம் கிடைச்சிருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் வரக்கூடிய வகையில் இருக்குது. குரு பகவான் வக்ர நிகர்த்தி அடைந்து உங்களுக்கு ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரக்கூடிய வகையிலும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சிலருக்கு தொழில் தொடங்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு யோகமான நன்மைகளை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். கூட்டாளிகளால் அனுகூலம் உண்டாகும். திருமண முயற்சிகளில் வெற்றி வரும். வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகளும் மகிழ்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வசீகரமான பேச்சால் பலரை நீங்கள் கவரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கு. நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மக்களுடைய மத்தியில் நல்ல பெயர் கிடைச்சிருக்கு. புதிய நண்பர்களுடைய அறிமுகம் ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவாங்க. வியாபாரம் செழிக்கக்கூடியதாகவும் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படலாம். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கு. சிறுநீரக பாதை தொற்றுகள் ஏற்பட்டு சிகிச்சையால் அகலும். மகாலட்சுமிக்கு மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது நல்லது. ஏழை பெண்களுக்கு திருமண உறுதிகள் செய்து வைப்பது, சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வாங்கி தருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருப்பதால்
தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த தமிழ் வருடத்தின் தொடக்கம் உங்களுக்கு யோகமான ஒரு பலன்களை கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் சிறு சிரமங்கள் உண்டாகலாம். சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை உங்களின் வேலை மாற்றங்கள் பாராட்டும்படி இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தை பொறுத்தவரை வியக்கும்படியான உயர்வு ஏற்படலாம். தொழிலை மேம்படுத்துவதற்கான ஒரு ஏற்றமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையலாம். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க அக்கறையோடு நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். புதிய முதலீடுகள்லையும் எச்சரிக்கையோடு இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 9ல் இருப்பதால் அரசாங்க உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வியாபார விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளையும் நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் மறைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. 6வது வீட்டில் சனி பயிற்சிப்பதால் நிறைவான மற்றும் திருப்திகரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலையும் சிறப்பானதாக அமைய நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நல்ல ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. 6வது வீட்டில் சனி பகவான் பயிற்சிப்பதால் உங்களுக்கு நல்ல பல மாற்றம், அது மட்டும் இல்லாமல் தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காணலாம். கடன் கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நிதி சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசியின் 5வது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த காலம் யாருக்கும் கடன் கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் எப்பொழுதுமே நம்பி எல்லாருடைய ரகசியங்களையும் பகிர்ந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நண்பகமானவர் அல்ல என்பதை நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீங்க. இந்த பயம் உங்களுடைய குடும்பத்திற்குள் நிச்சயமற்ற உணர்வை தொடர்ந்து உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய குடும்பத்திற்குள் நல்ல ஒரு மிகவும் சங்கடகரமான உணர்வை வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. வேலையில் நீங்கள் செய்யும் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில், தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக துலாம் ராசியில் உங்களுக்கு சித்திரை 3-4 பாதம், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள் நட்சத்திரங்கள். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, ரணருணர் ரேகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுக்கு மனம் மகிழும்படியான சம்பவங்கள் உண்டாகலாம். மன நிம்மதி, மனோதிடம் உண்டாகும். தெளிவான சிந்தனையுடன் எளிதிலுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம். உற்சாகமாக காணப்படுவீங்க. திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. கவலைகள் நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. காரியங்களை முடிப்பதில் உங்களுடைய திறமை வெளிப்படும். பணவரத்து கூடும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மனம் தளராது செயல்பட வேண்டியதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் எதிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது. காரிய தடை தாமதம் உண்டாகும். எதிலுமே தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் வழியை உங்களை இழுப்பாங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.